ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே. குட்டி கதைகள் 170. இதில் உறங்கா வில்லி தாசர் கதை காண்போம். முன்பு ஒரு சமயம் ராமானுஜ ஆச்சாரியர் ஒரு நாள் காலை சேவத்தின் போது கூறினார், ஓ சிந்து பூ மகிழும் திருவேங்கடம் என்று ஆழ்வார் இந்த பாசுரத்தில் திருவேங்கட மாமலை புஷ்பங்கள் நிறைந்தது, அவை மலை எங்கிலும் தெளிக்கப்பட்டவை போல் விளங்கின என்கின்றார். அத்தகு நிலையை இன்று மீண்டும் திருவேங்கடத்தில் காண அங்கு நந்தவனம் அமைத்து பெருமாளுக்கு புஷ்ப கைங்கரியம் புரிய வேண்டும். அவர் அங்கு சென்று இதனை சாதிக்க வல்லவர் யார் உள்ளனரோ என கேட்டார். இதனை கேட்ட அனந்தான் பிள்ளை எழுந்து நின்று கூறினார், ஓ சுவாமி, விடை கொடுத்தால் அடியேன் அங்கு செல்ல சித்தமாக இருக்கிறேன் என்றார் அவர். முழுமுதற் கடவுள் மற்றும் பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தூய பக்தரான ஸ்ரீ ராமானுஜர் அவரை ஆற தழுவி இவரல்லவோ ஆண் பிள்ளை என மெச்சி அது முதல் அனந்தான் பிள்ளை என திருநாமம் சாற்றினார். இப்பொழுது ராமானுஜரின் கட்டளைப்படி அனந்தான் பிள்ளையும் திருவேங்கடத்திற்கு சென்று அங்கு சேவை செய்து வந்தார். அதாவது அனந்தான் பிள்ளை தன் சிறந்த மனையாளுடன் திருமலை நோக்கி பயணித்தார். அங்கு சென்று நந்தவனம் அமைத்து திருவேங்கடத்தை சிந்து பூ மகிழும் வேங்கடமாகவே ஆக்கிவிட்டார். இப்படியாக இருக்கும் சமயத்தில் ஒரு சமயம் சித்திரை மாத உற்சவத்தின் போது பக்கத்து ஊரான நிசுலாபுரியை இன்றைய ஒரே ஊர் சேர்ந்த தனுர்தாசன் என்ற மல்லன் தனது மனைவிக்கு குடைபிடித்து கொண்டு அவளது கண்களின் அழகையை ரசித்த வண்ணம் வந்து கொண்டு இருந்தான். அந்த சமயத்தில் ஸ்ரீ வைஷ்ணவ கோஷ்டியுடன் எழுந்து அருளி இருந்த ஸ்ரீ ராமானுஜர் இதனை கண்டு ஆச்சரியம் மிக மிக கொண்டவராய், என்ன நிகழ்கிறது இங்கே என வினவினார். அவனிடம் இதற்கு அந்த மல்லனோ கூறினான், ஓ சுவாமி, என் மனைவி கண்களின் பேர் அழகு போல் உலகில் வேறு எங்கும் கண்டது கிடையாது என்றான் அவரிடம். அதனை கேட்டு அவரும் கூறினார், ஓ வேறெங்கும் கண்டால் அந்த கண்களுக்கு சேவை புரிவீரோ என்றார் அவர். அதற்கு தனூர் தாசர் ஒப்புக்கொள்ள ஸ்ரீராமானுஜர் அவரை பெரிய பெருமாள் அரங்கனின் சன்னதிக்கு அழைத்து சென்றார், பேரழகு கண்களை காட்டுவதற்காக. இப்பொழுது பகவான் கிருஷ்ணராகிய பெரிய பெருமாள் அரங்கனிடம் ராமானுஜர் பிரார்த்தனை செய்தார். அது என்னவென்றால், ஓ அரங்கா, இறங்காயோ, திருப்பானாழ்வார் நீ காட்ட எந்த கண்களை கண்டாரோ அவற்றை மீண்டும் ஒருமுறை காண்பித்து அருள வேண்டும் ஐயனே என்றார் அவர். இந்த பிரார்த்தனைகளை கேட்ட பெரிய பெருமாளும் மீண்டும் ஒருமுறை காட்ட பிள்ளை உறங்காவில்லி தாசர் என பெயர் பெற்று விட்டார். தனுர்தாசர் அவர் கண்ணீர் மல்க அந்த திவ்ய திருக்கண்களை சேவிக்க பெற்றாரே, அவர் பெற்ற பாக்கியம் என்னவென சொல்லவும் வேண்டுமோ. அதன் பின் அவர் அந்த கண்களுக்கும் ஸ்ரீ ராமானுஜருக்கு தாசன் ஆகிவிட்டார். பிள்ளை உறங்காவில்லி தாசர் ஆனார். எம்பாரும் வில்லிதாசரும் நம்பெருமாளின் புறப்பாட்டின் பொழுது மிகுந்த கண்ணும் கருத்துமாக பெருமானையை காத்து வந்தார்கள். நாளி கேட்டான் வாசல் என்று பிரசித்தி பெற்ற வாசலில் பெருமாளின் புறப்பாட்டின் போது நேரம் தவறாமல் கவனித்து வந்தார்கள் இவர்கள். ஒருவர் கேள்வி கேட்டார், ஓ பெருமான் புறப்பாட்டுக்கு தயாரா என்று. ஓ ஆம், இப்பொழுது அவரது புறப்பாட்டை பற்றி பறை அறிவிக்கலாம் என்று மற்றும் ஒருவர் பதில் கூறுவார். இப்படியாக ஸ்ரீரங்கம் எப்பொழுதும் தினசரியாக விழா கோலம் கொண்டது ராமானுஜரின் கட்டளைப்படி. இப்படியாக இருக்கும் ஒரு சமயத்தில் பங்குனி உத்தரத்தில் தாயாரின் திருநட்சத்திரத்தில் நம்பெருமானும்
ஸ்ரீரங்க நாச்சியாரும் ஒன்றாக சேர்ந்து கோவிலில் சேர்த்தி மண்டபம் என்னுமோர் மண்டபத்தில் எழுந்து அருளுவர். இந்த உற்சவமே சேர்த்தி உற்சவம் என பிரசித்தி பெற்றுவிட்டது. அன்று தான் ஸ்ரீராமானுஜர் கத்திய திரயம் என்னும் அருளி செயலை பெருமாள் மற்றும் தாயார் முன்பாக விண்ணப்பம் செய்து நம் அனைவரின் சார்பாக பெருமானை சரணாகதி பண்ணினார். ஓ அனன்ய சரண சரணமகம் பிரபத்யே என அவர் பிரார்த்திப்பார். ராமானுஜர் ரெங்கநாத பெருமாள் மற்றும் தாயாரிடம் ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்